ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எங்கே இருக்கேன்? என்னடா இது வயலுக்குள்ளே நடுவில் நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன், வேடந்தாங்கல்ல எங்களோட வயலை பார்க்க தான் வந்திருக்கேன். அதோ அங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அங்கே வண்டி கொஞ்சம் ஆளெல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து சேடைன்னு சொல்லுவாங்க. இந்த வயலை வந்து நடவு நடுறதுக்கு பதப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்படியே சுற்றி ஒரு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வயலில் நடவு நட்டு பயிர் வளர்ப்பாங்க, அதனால சூப்பராக இருக்கும் வியூஸ் பார்க்க. இது நாற்று நட்டுட்ருக்காங்க. நாற்று நட்டு நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், கொக்கு எல்லாம் நல்லா ரெடியாக உட்காண்ட்ருக்கு அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்காக. புழு தாங்க, மண்புழு தான் அது சாப்பாடு. இந்த வீடியோவில் வேறு என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வேடந்தாங்கல்ல எங்களோட வயல் எங்கே இருக்குது, 2 வயல் இருக்குது. 2 வயலோட வியூவும் காமிக்கிறேன். இன்னொன்று, நாங்கள் வந்து விதைக்க போகிறோம், விதைக்க போகிறோம். 3ஆம் கொம்பு 2ஆம் கொம்புன்னு சொல்லுவாங்க. விதை விதைச்சி அது எப்படி போடுறாங்க விதை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜில்லி தண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி கை வச்சு பண்ணுவேன். நண்டு இருக்கா பாரு, நண்டு. எங்கள் வீட்டு ஏஞ்சல் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சு இந்த தண்ணியில் நடக்கிறது. மறுபடியும் போகலாம் அத்தனை என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. வேகமாவா ஜாலியாக இருக்கா? ஐயா, ஃபைனலாக போயிட்டுருக்கோம் வழி. இப்போ இது பார்த்திங்கன்னா, இதுதான் வேடந்தாங்கல் பேர்ட் சென்ச்சுரி. அந்த மேடு மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே நின்று தான் வந்து பறவையெல்லாம் பார்ப்பாங்க. நாங்கள் அதுக்கு கீழே இருக்கோம். கீழே வந்து வயல் கொஞ்சம் நடக்கிற இடம் இருக்கும். அங்கே தான் வந்து நம்ம சேடை, இன்னொரு கணியில் வந்து சேடை ஓட்டிகிட்ருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து நாள் நாங்கள் கழனியை வந்து பார்த்துட்டு சேடை ஓட்டுற நாள். அன்றைக்கே வந்து விதையெல்லாம் ஊற வச்சுருப்போம். 3 நாள் ஊற வச்சுருப்போம். இப்போ வந்து விதை தூவுறாங்க பாருங்கள். 3 நாள் நல்லா விதை ஊறினதுக்கப்புறம் 3ஆவது நாள் தான் வந்து விதை விதைக்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் வந்து வந்து விதைக்கிறாங்க. அந்த தண்ணியில் பாருங்கள், நெல் விதையை வந்து எவ்வளோ சூப்பராக வந்து தூவி விட்றாங்கன்னு. அது நார்மலாக நம்மள மாதிரியான ஆளுக்கெல்லாம் அதை வந்து தூவ தெரியாது. ஒரே இடத்துல மொத்தமாக கொட்டிடுவோம். அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, அவங்கள தான் வந்து பார்க்க சொல்லுவோம் அந்த வேலையெல்லாம். ரொம்ப சூப்பராக தூவி இருந்தாங்க. தூவி முடிச்சுட்டு சேத்துல போவீங்களா? இந்த சேத்துக்குள்ளே காலை வச்சு உள்ளே போனோம். அழகா தண்ணியில் தெரியுதா? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏரியிலே குளிக்கு. ஜில்லி சேத்துல போ. நெல் போட்டிருந்தோம் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இன்றைக்கி அது எப்படி முளைச்சிருக்குன்னு எங்கள் கழனியில் பாருங்கள். சூப்பர் தெரியுதா? இதுதான் இப்படி முளைச்சி அதுக்கப்புறம் பெருசாக வரும். அதுக்கப்புறம் பிடுங்கி எடுத்து நடணும். சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க. தெரியுதா? ஃபுல் வியூ. இதில் விதை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எடுத்து நடுவாங்க. இதெல்லாம் சேடை ஒட்டி வச்சுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம். இதுதான் ஏரிக்கரை, எங்கள் ஊர் ஏரிக்கரை. இதுக்கு அந்த பக்கம்தான்
ஏரி இருக்குது, பறவை எல்லாம் அங்கே தான் இருக்குது. இதுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது பறவைகள் சரணாலயம். அந்த லாஸ்ட்டில் தான் மதுராந்தகம் இருக்குது. இப்படியே போனால் அந்த லாஸ்ட்டில் மதுராந்தகம் வரும். நாங்கள் ஷார்ட் ரூட்டில், இந்த பக்கம் ஷார்ட் ரூட்டில் இப்படி மதுராந்தகம் போவோம் பைக்கில். ஏறு ஓட்டுங்க ஊரில், இதுதான் ஏறு. தெரியாதவங்க பாருங்கள். பார்த்து இறங்குமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேத்துல காலை வைக்க போகிறோம். பவி காலை வச்சுச்சு. காலை வச்சது உள்ள எவ்வளோ உள்ள போகுது சேத்துக்குள்ள. என்ன மேலே ஏறிட்டீங்க? சேத்துல எப்படி தான் நடக்கிறாங்கன்னே தெரியல. பயமாக இருக்குது சேத்துல. நீங்களே பாருங்க இந்த சேத்துல. பரப்பு அதோ குச்சி நட்டுட்டு இருக்கா. அது எங்கள் வயல். இது ஈஸியாக இருக்கா நடக்க. இது இன்னொரு கழனி விதை போட்டிருக்கோம், தெரியுதா? ஓ, விதை விதைச்சிருக்கோம். இது ஃபுல்லாக விதை விதைச்சிருக்கோம். இந்த விதை வந்து நல்லா முளைச்சி மேலே வரைக்கும் வரணும். வந்ததுக்கப்புறம் பிடுங்கி நடுவோம். இதெல்லாம் ஏமாட்டி வச்சுருக்கோன்னா, எங்கள் ஊரில் கொக்கு தெரியுதா? கொக்கு புழு, மண்புழு எடுக்க சாப்பிட வரும். அப்போ வந்து விதைக்கு மேலே காலை வச்சு ஊனிடும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த தெரியுதா இந்த மாதிரி கோணியை குச்சியில் கட்டிட்டு நட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அது காற்றுல டப்பு டப்புன்னு அடிக்கும்போது ஆள் இருக்காங்கன்னு நினச்சி கொக்கு உட்காராது. அப்போது நல்லா வந்து நெல்லெல்லாம் முளைச்சி மேலே வரும். அதுக்காக தான். எப்படி இருக்கு என்னோட சுற்றி? இதுதான் எங்கள் அம்மா ஊர் வேடந்தாங்கல். அப்படியே கொஞ்சம் என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்க வியூ காமிக்கிறேன் பாருங்கள். வேடந்தாங்கல் இதுவரை பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் வேடந்தாங்கல். அந்த எண்டில் இருந்து அப்படியே இந்த எண்டு வர, இந்த எண்டு வர வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்குது. இது மரம்லாம் நிறைய இருக்கிறது வந்து ஏரிக்கரை. அதுக்கு அந்த பக்கம் ஏரி இருக்கும். அதில் தான் நிறைய மரம் பறவை எல்லாம் இருக்கும். அதனால் இதுலேருந்து இது வர ஏரி. இப்படி போனோன்னா மதுராந்தகம் வரும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மதுராந்தகம். இந்த இடம்தான் மதுராந்தகம். எவ்வளோ கஷ்டம் அந்த சேத்துல. இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ நட போகிறாங்க. அந்த இடத்துல ஆளுங்க நிற்கிறாங்க, தெரியுதா? அந்த இடத்துல நாற்று பறிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போ இதிலெல்லாம் நாளைக்கு வந்து நடுவாங்க. நடுவு வந்து இதுக்குள்ளே அந்த பயிரெல்லாம் பிடுங்கி இதுக்குள்ளே நட்டு வைப்பாங்க. நட்டு வச்சதுக்கப்புறம் நிறைய விதை வந்து நம்மளுக்கு அரிசியாக கிடைக்குது. இதுவே பாருங்கள் எப்படி ஒரு ஆறு மாதிரி தண்ணி வேவ் சூப்பராக இருக்குது. அந்த வேவ் ஏதோ அது வந்து எங்கள் அம்மா. இது என் தம்பியோட ரெண்டாவது தம்பியோட ஒய்ஃப் போகிறாங்க. எங்கன்னா இன்னொரு வயலில் அங்கே பார்க்க போகிறாங்க. இங்கே நம்மளோட கிணறு இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி எந்த லெவலுக்கு இருக்குன்னு. காற்றடிக்கிறதுல சரியாக என்னோடய வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ, இந்த இடத்த எப்படி தாண்டுறது? எங்களோட கிணறு என் காலுக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. இந்த வயலோட வயசு எனக்கு தெரியல. ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? நண்டு தேடுறீங்களா? பிடிங்க. அது அந்த விதை யாருமா போட்டிருக்கா? இதுதான் எங்களோட வயல். 5 தாத்தாங்க. எங்கள் அப்பாவோட அப்பா கூட பிறந்தாங்க 5 தாத்தா. 5 பேருக்கும் பக்கத்தில் இருக்கும். இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிரித்து தரல. ஏன் வந்து அந்த வயலை வந்து அவங்களோட பிள்ளைங்க பேரில் வந்து பிரித்து வைக்கலன்னா, இப்போ நிறைய பேர்
சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணன் தம்பியெல்லாம். எவ்வளோ சண்டை போட்டுனாலும் வயல் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லும்போது சண்டை போட்டாலும் அவங்க வந்து மறுபடியும் பேசுவாங்க. நான் வயலில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்படி பேசும்போதாவது அவங்க ஒன்றா இருக்கட்டும், ஒற்றுமையாக இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் மற்ற தாத்தாவுமே சொத்தெல்லாம் யார் மேலேயும் பிரித்து எழுத முடியாது, பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க எங்கள் வீட்டில் 4 பேர், எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் சேர்த்து 4 பேரில் 4 பேரும் ஒவ்வொரு வருஷம் வைப்போம். நாங்கள் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வைக்கிறோம். இப்போ இந்த ஜனவரி வைக்கிறோன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் இன்னொரு சித்தப்பா, அதுக்கப்புறம் வர ஜனவரியில் இன்னொரு சித்தப்பா, அப்படி சொல்லி அப்படியே ரொட்டேஷன் கிளாக் வைஸில் வந்து 4 பேருமே வந்து பயிர் வைப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுவரை கரெக்டாக போயிட்டுருக்கு. 4 பேரை மாற்றி மாற்றி பயிர் வச்சுட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி இருங்க. எவ்வளோ சண்டைனாலும் ஏதாவது ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு சொத்தையாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ சண்டை இருந்தாலும் அந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சேர்ந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்ல, அதுதான். இப்போ எங்கள் அம்மா வந்து நண்டு பிடிச்சிட்ருக்காங்க. நண்டு மாட்டுச்சா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? நண்டு தேடிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட வயல் தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏத்தம் இருக்கும் தண்ணி ஏற்றுறதுக்கு. இங்கே 2 இந்த கம்பு இருக்கு இல்லையா, இந்த அந்த கல்லில் வந்து 2 கொம்பு வச்சு அங்கே மேலேருந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டு தண்ணி சேர்ந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து மாடு பூட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஊற்றுவாங்க. இது வழியாக தான் எல்லா கழனிக்கும் தண்ணி பாயும். இப்போ வந்து இந்த கழனிக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா இந்த கிணத்துலேருந்து வரல. நாங்கள் இந்த கிணத்துலேருந்து இதுவரை இப்போது ஒரு 30-40 வருஷமாக இதுக்குள்ளே வந்து தண்ணி எடுக்கலை. எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பேர்ட் செஞ்சுரி இருக்கு இல்லையா, அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அந்த பக்கத்தில் ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியிலேருந்து உபரி நீர்னு சொல்லுவாங்கள்ல, அதிகமாக இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே ஏற்றுவாங்க இல்லையா, அது வந்து அங்கங்கே ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க. அது வழியாக தண்ணி வந்து இங்கே இருக்க எல்லா கழனிக்கும் வந்து தண்ணி பாயும். அதனால எங்களுக்கு வந்து பயிர் வைக்கிறதுல தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அப்படியும் அங்கங்கே கிணறு இருக்குது. இந்த அங்கே ஒரு மோட்ரு ஷெட்டு, இங்கே ஒரு மோட்ரு ஷெட்டு, அது அங்கே ஒன்று, இந்த இங்கே ஒன்று, அந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. ஒரு வேளை தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறவங்க அதுலேருந்து தண்ணி எடுத்துப்பாங்க. அவ்வளோதான், பார்த்தாச்சு. கொக்கு ஏதாவது உட்காருதான்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் இப்போது கழனிக்கு. அப்படி ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்த்துட்டு கிளம்புறோம். போலாமா? சிக்கு ஏ வந்தாச்சு. சேத்துல கால் வச்சு நடக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது கடல் இல்லை, வயல். நல்லா பாருங்க வயல். நண்டு கிடச்சிதாம்மா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுமா மா. ஐயோ, இதுதான் கால் ரொம்ப உள்ள போகுது. ஐயோ, எவ்வளோ போகுது. இது மேலே ஏறி இல்லைன்னு பார்த்தா கால் இவ்வளோ உள்ள போகுது. ஐயோ அப்பா, ஒரு வழியாக கரையை கடந்தாச்சு.